என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உன்னிடத்தில் ஒரு அதிமுக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன். என் குழந்தையே, நீ வணங்குகின்ற ஒரு தெய்வம் ஒன்று இன்று ஒருவரினுடைய கதையை முடிக்க வந்திருக்கின்றது. இந்த தெய்வம் யார் என்பதனையும், முடியப்போவது யாருடைய கதை என்பதனையும் நிச்சயமாக என் குழந்தை இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கு இதை சொல்லிவிட வேண்டிய கட்டாயத்தில்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்காக நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் தெய்வத்தோடு சம்பந்தப்பட்டுதான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்தாலும், எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், தெய்வம் நம் வாழ்க்கையில் இருக்கிறது எனும் பொழுது அதை தாண்டி வேறு எந்த சந்தோஷமும் இங்கு தேவையில்லை. இதை தாண்டிய ஒரு மகிழ்ச்சி என்று இங்கு வேறு எதுவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் உனக்கென்று நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உன்னோடு தொடரும் இந்த காலம் உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் முன்னின்று உனக்காக ஒரு விஷயத்தை உருவாக்கி தரும் இந்த காலம். இனி என்னவானாலும் என் பிள்ளை, எதையும் நினைத்து நீ கலங்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை நீ மனம் வருந்தக்கூடாது. உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் இந்த நேரங்களை முழுக்க என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பு உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாமும் ஒருபுறம் இருந்தாலும், உனக்காக சில காரியங்களை இந்த வாழ்க்கையில் தெய்வம் முன்னின்று நடத்துவதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாரம் இல்லாமல், அதாவது ஆதாயம் இல்லாமல் இங்கு யாரும் உன்னை தேடி வருவதில்லை. என் குழந்தையை, எதையுமே நாம் உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். எந்த ஒரு விஷயங்களையுமே நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ளும் நம்முடைய மனப்பக்குவத்தை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் நமக்கு நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உன்னை சரியாக மீட்டெடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி எந்நாளும் உனக்கு நீ விரும்புகின்ற ஒரு மாற்றத்தை உனக்கு தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ விரும்புகின்ற ஒரு மகிழ்ச்சியை எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு தரத்தான் செய்யும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அவை எல்லாமுமே உனக்கு சரியான புரிதலில் உன் கைகளில் வந்து சேரும். அப்பன் நினைத்தால் உன் வாழ்க்கையில் நடக்கும் பல வேதனைகளையும் சோதனைகளையும் உன்னிடத்தில் இருந்து மறைத்து விட முடியும். ஆனால் கருப்பன் அதை செய்ய மாட்டேன். ஏனென்றால் நான் எதையும் உனக்கு வெளிப்படையாக சொன்னால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உன்னால் மீண்டு வர முடியும். எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் உனக்கு கிடைக்கும். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். போராடித்தான் வெற்றியை பெற முடியும் என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். 5 விரல்களும் ஒரே மாதிரியானவை கிடையாது. ஒவ்வொன்றும் வித்தியாசமானவை. அதுபோலத்தான் வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாகத்தான் இந்த நாள் உனக்கு கடந்து செல்லும். ஒவ்வொரு விடியலும் சற்று வினோதமாகத்தான் இருக்கும். ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து விடுகிறாய், ஒரு நாள் சற்று நேரம் கழித்துதான் எழுந்திருக்கிறாய், ஒரு நாள் மிகுந்த நேரம் உறங்கி விடுகின்றாய், சில நேரம் பதற்றத்தோடு எழுந்திருக்கிறாய். இப்படித்தானே ஒவ்வொரு பொழுதும் விடுகிறது. அதுபோலத்தான் எப்பொழுது நீ சரியாக ஒவ்வொன்றையும் எதிர்கொள்கிறாயோ அப்பொழுது உனக்கு எல்லாமும் சரியாக மாறிவிடும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு கடினமான இலக்கை அடைய முயற்சி செய்ய வேண்டும். நீ வென்றால் அதனை வழிநடத்தலாம், நீ தோற்றால்
அந்த விஷயத்திற்கு நிச்சயமாக வழிகாட்டலாம். இதுதான் வாழ்க்கை. இப்படித்தான் ஒவ்வொரு இலக்கையும் அடைவதற்கு நீ இந்த வாழ்க்கையில் போராட வேண்டும். வல்லவனுக்கு வல்லவனும் இங்கு இருக்கிறான் என்பதனை யாரும் மறக்கக்கூடாது. எல்லோருமே வல்லவனையும் மிஞ்சும் ஆற்றலும் பலமும் நம்மிடமே உள்ளது என்று நினைத்தால் எதையுமே நம்மால் வெல்ல முடியும் என்பதனை மறக்கக்கூடாது. முடியாது, நடக்காது என்று நீ சொல்வதை இன்னொருவன் நிச்சயமாக நடத்தி முடித்துவிட்டு சென்று விடுவான் என்பதனையும் நீ மறக்காதே. வெற்றி உன் உருவத்தில் இல்லை, உன்னுடைய மனதில் துணிவிருக்கும் வரை அந்த வெற்றி எப்பொழுதும் உன்னை விட்டு செல்லாது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்குள் இருக்கின்ற துணிச்சல் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய நிலை என்னவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை அவை அத்தனையையும் உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நீ என்ன யோசிக்கிறாயோ அதுவாகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு மாறும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் நான் இருந்து உனக்கு நடத்தும் எல்லா விஷயங்களுமே இனி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நல்லது வேண்டி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்க நான் துணை இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கு எதையெல்லாமும் சொல்லித்தர நினைக்கிறேனோ அதையெல்லாமும் உனக்கு நான் சரியாகவே சொல்லிவிட நினைக்கிறேன். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துணையாக ஒரு தெய்வம் இருக்கிறது என்றால் அதை ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்லது நடந்துவிடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை பலவிதமான போராட்டங்களையும் இந்த வாழ்க்கையில் சந்தித்து நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனின் ஆசையும் கூட. அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் எதையும் யோசித்து என் குழந்தை நீ கலங்காதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கானது என்ன வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் நீ உடனிருந்து மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை. காரணமில்லாமல் இந்த வாழ்க்கை எதையுமே உனக்கு நடத்தி கொடுப்பதில்லை. உன்னோடு நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நாளும் என் குழந்தை எப்பொழுதும் போல கருப்பனின் அன்போடும் அருளோடும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்வாய். எல்லா நேரமும் நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை எல்லாமுமே உனக்கு சரியாகவே ஒரு நாள் கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் உனக்காக முன்னின்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வேன் என்பதனை தெரிந்து கொள். எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். எப்பொழுதுமே நீ இப்படியே இருந்து கொண்டால் தெய்வத்திற்கே நிச்சயமாக சந்தேகம் வரும் அல்லவா? இந்த பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? இந்த பிள்ளையின் வாழ்க்கையில் ஏன் சோதனைகள் வருகிறது? அப்படியானால் சுற்றி இருக்கின்ற விஷயங்களை கவனிக்க வேண்டும். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று யோசிக்க வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தினால்தான் இவை எல்லாமும் நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே மற்றவர்கள் நினைத்ததை எழுதக்கூடிய காகிதமாக நீ இருக்கக்கூடாது. நீ நினைத்ததை எழுதக்கூடிய பேனாவாக நீ இருக்க வேண்டும். அதுதானே உண்மை. அப்படி இருந்தால்தான் நீ என்ன நினைக்கிறாயோ அதை உன்னால் சரியாக எழுதிவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைத்ததை எல்லாமும் சரியாக உன்னால் செய்துவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே.
உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு மனநிறைவோடு ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் இந்த கருப்பன் நான் எப்பொழுதும் உனக்கு துணை இருக்கிறேன் என்பது எந்த காலத்திலும் அழிக்க முடியாத ஒரு விஷயம். உனக்கு ஒன்று என்றால் கருப்பன் வருவேன் என்பதனை உன்னால் எப்பொழுதுமே மாற்ற முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த காலத்திலும் நீ உன்னை விட்டுவிடாமல் நம்பிக்கையோடு வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கிற இந்த காலம் இனி உன்னை நிறைவாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் மேலும் பல ஆச்சரியங்களும் நடந்தே தீரும் என்பதனை புரிந்து கொள். இந்த கருப்பன் துணை இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு என்ன கவலை? உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இதைவிட பல ஆச்சரியங்களும் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காகவே துணை வரும் இந்த கருப்பன் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்று உனக்காக ஒரு தெய்வம் ஒரு காரியத்தை செய்ய போகிறது என்றால் அது அவ்வளவு சுலபமானது அல்ல. நீ அந்த தெய்வத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அந்த தெய்வத்தை அதிகமாக என் பிள்ளை நேசித்திருக்க வேண்டும். அந்த தெய்வத்திடம் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக ஒப்படைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவர்கள் உன்னை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இங்கு அதிகம். உன்னை தேடி வந்து உனக்காக இந்த தெய்வம் என்ன சொல்ல நினைக்கிறதோ அதை எல்லாமுமே என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன் வந்து விட்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். கருப்பன் துணையிருக்கும் இந்த பொழுதுகள் இனி உன்னோடு உறுதுணையாக இருந்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் மேலும் பல புரிதல்களும் மேலும் பல மாறுதல்களும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னவாகும் ஏதுவாகும் என்பதை எல்லாமும் யோசித்து இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். உனக்காக நான் வந்திருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உனக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த நேரங்களை என் பிள்ளை எப்பொழுதுமே நீ உனதாக்கிக்கொள். எதிலுமே உன்னுடைய சிந்தனைகளை நீ தொலைத்து விடாதே. கருப்பன் உன்னோடு நிற்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களுமே உன்னை தேடி வரட்டும். என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இனி உன்னை நிறைவாக மேன்மைப்படுத்தட்டும். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொண்டு அப்பன் சொல்வது போல இந்த தெய்வத்தை யார் என்று முதலில் தெரிந்து கொள். குறிப்பாக இந்த தெய்வம் பெண் தெய்வம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாயாக நின்று உனக்கான நல்லதை செய்ய இந்த தெய்வம் வருகின்றது. உனக்காகவே உன்னை நம்பிக்கைப்படுத்தவே இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு நன்மைகளை தந்திடவே இந்த தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் நான் துணையிருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாமும் என் பிள்ளை அறிந்த உண்மை அல்லவா? இந்த கருப்பன் நான் துணையிருந்து உன்னை நடத்தும் இந்த காலம் உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுமையிலும் என் பிள்ளை எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இதுவரையிலும் உனக்குள் தோன்றிய விஷயங்கள் உன் மனதில் நிற்காமல் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இன்று உன் அப்பன் கருப்பன் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக முழுமைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. முழுமையான சந்தோஷத்திற்குள் உன்னை இந்த வாழ்க்கை ஆட்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்கின்ற காலம் உனக்கு எப்பொழுதும் பொன்னான நேரம் என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த கருப்பன் நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் சொல்ல சொல்ல உனக்கு எல்லாமுமே தெளிவாக நடக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள்.
கருப்பன் இருக்க உனக்கு எல்லா வெற்றிகளும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். கருப்பன் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தும் எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டாயானால் உனக்கு வேண்டியது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய். எந்த நிலையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்புகின்ற வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. அது போதும். நான் சொன்ன தெய்வம் யார் தெரியுமா? வராகி என்ற தெய்வத்தை பற்றித்தான் கருப்பன் இத்தனை நேரமும் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இன்று இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கின்ற நேரம் வராகிக்கு உகந்த பஞ்சமி திதி. இந்த நாளில் அவள் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்துவதாக ஏற்கனவே உனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாள். அந்த விஷயத்தை நடத்திவிடத்தான் அவள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறாள். என் குழந்தையே, இரவு நேரத்திலேயே அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்க வேண்டும். இப்பொழுது நடந்ததற்கான மாற்றங்களும் சாத்திய கூறுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தெரிய தொடங்கும். என் பிள்ளையே, ஒரு பேரழிவை சந்திக்க ஒருவர் தயாராக இருக்கிறார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதை காயப்படுத்தியது என்பது வேறு. ஆனால் இவர்கள் முழுக்க முழுக்க உன் மீது தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் கொண்டு உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதிகமாக உன்னை சோதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். உனக்கான தேவைகள் என்னவோ, உனக்கான புரிதல் என்னவோ, இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவெல்லாம் தொடர்ந்து வருகிறதோ என்பதனை எல்லாமும் தெரிந்து புரிந்து உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையை சீர்குலைக்க இவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கான கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுக்க இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் எனும் பொழுது அதை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி தருகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன் வெற்றியை நிச்சயமாக்கி உனக்கு தரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் இனிமேல் என் பிள்ளை நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். அப்பன் கருப்பன் நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு புரிதலும் நல்லதொரு தெளிவும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் என் பிள்ளைக்கு என்னவெல்லாம் நடந்தது என்று நீ நினைத்து பதறினாலும் இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை தேடி கருப்பன் உனக்காக வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு அத்தனை விஷயங்களிலும் நல்லது நடந்தே தீரும். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை, இன்று இந்த வராகி தேவி உன்னை தேடி வருகின்ற செய்தியை உனக்கு நான் சொல்லாமல் இருந்துவிட முடியுமா? உன் வாழ்க்கையில் உடனிருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒரு மனிதருக்கு இன்று அழிவு காலம். இவரினுடைய நிலைமை மிகவும் மோசமாகும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். அவர்களை நீ வேண்டுமானால் உணராமல் இருந்திருக்கலாம். ஆனால் தெய்வம் அவர்களை உணர்ந்து வைத்திருக்கிறது. எந்த நேரத்தில் இவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெய்வம் உணர்ந்து வைத்திருக்கிறது. அதனால் அந்த விஷயங்கள் இவர்கள் வாழ்க்கையில் சரியாக நடக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு நீ வாழ்ந்திடத் தொடங்கு. எப்பொழுதும் உன்னை சுற்றி உனக்கு நல்லது நடக்கக்கூடிய இந்த காரணங்களை நீ நிறைவாக புரிந்து கொண்டால் அது போதும். மனத்தெளிவோடு எதையும் உணர்ந்து கொண்டாலும் அது போதும். இனி எந்த நாளும் உனக்கு நாம் வேண்டியது வேண்டியபடி சரியாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பன் நான் இருக்கிறேன். இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ பதறக்கூடாது. நம்பிக்கையோடு இரு. கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.